பெயர்ந்து பாருங்கள், ஒன்றை தெரிந்து கொண்டு பாருங்கள், ஒன்றை இது என்ன என்று எட்டி பார்த்து பாருங்கள். அதில் இருக்கக்கூடிய ஞானம் ஒருவேளை உங்களை விடுதலையாக்கலாம். நான் வெர்சைல் மியூசியம் போறேன், அந்த பார்க் போறேன். இவ்வளவுதாங்க இருக்கிறான் நெப்போலியன். பார்த்தா 9th ஸ்டாண்டர்ட் பாய் மாதிரி இருக்கிறான். இப்படி கை வச்சிருக்கான். இந்த இடத்துல ஏதோ வலியா அவனுக்கு. அவனை பத்தி என்னெல்லாம் சொல்றாங்க. உள்ள நுழையும் பொழுது இந்த ஸ்டேஜ் அளவுக்கு பெரிய சுவர், இப்படி கடல் மாதிரி இருக்கு அந்த அந்த அரண்மனை. ஒவ்வொன்றுத்துலயும் பெரிய பெரிய ஓவியங்கள். இப்ப கூட போன வாரத்துக்கு முந்தின 2 நாளைக்கு முன்னால, ஒரு 8-9 நாளைக்கு முன்னால லண்டன் போயிருந்தேன். வின்சர் கேசல் போயிருந்தேன். அங்க சில ஓவியங்களை பார்த்தேன். ஆனா வெர்சைல் அடிச்சுக்க முடியாது. வின்சர் கேசல் வேற, வெர்சைல் பேலஸ் மை காட். அத என் கூட நிறைய பேச்சாளர்கள் வந்தாங்க. எல்லாரும் சுத்தி பார்க்க போயிட்டாங்க. 3 மணி நேரம். உங்களுக்கு தெரியுமா, நான் அந்த ஒரு ஓவியத்தை பார்த்து முடிக்கவே எனக்கு டைம் ஆயிடுச்சு. உள்ள போவே இல்லை. நான் அப்படியே வெளில வந்துட்டேன். அப்படி பார்க்க முடியுமா? ஒரு ஓவியத்தை 3 மணி நேரம் பார்க்க முடியுமா என்றால் பார்க்க முடியும். ஒரு கவிதையோடு வாழ முடியுமா? வாழ முடியும். நோன்பு என்பது அதுதான், தவம் என்பது அதுதான், வாசிப்பு என்பது அதுதான். விளையாட்டு, புக் படிக்கிறது, 2ல மட்டும் ஈடுபடுங்க. 100% உள்ள இருந்தா மட்டும்தான் புரியும். கொஞ்சம் அப்படி போனாலும் அது தோத்து போயிடும். அதனால்தான் என் இளமை காலம் முழுக்க ஒன்று கிரவுண்ட்ல இருந்தது, இல்லைன்னா லைப்ரரியில இருந்தது. 2த்துல இருந்தது. நான் எவ்வளவு முயற்சித்தேனோ அந்த அளவுக்கு முயற்சித்து இருந்த 2லும் இருந்தேன். நான் வெர்சைல்ல பார்க்கிறேன். அப்படி பார்த்துட்டு ஓரத்துலேருந்து இப்படி பார்த்துட்டு முடிக்கிறேன். ஃபுல்லாக முடிக்கிறதுக்குள்ள லேட் ஆயிடுச்சு. தமிழறிமணியன் ஐயா தான் வந்திருந்தார் கூட. என்ன பருவேன்னு பார்த்தியானா? இல்லை, நானும் 2-3 தாமா பார்த்தேன், என்னால் கூட முழுக்க பார்க்க முடியலன்னு ஐயாவும் வந்துட்டாங்க. அந்த காட்சியை மட்டும் நான் சொல்றேன். இதில் ஆஹா கவிதை எங்க நிகழுதுன்னு பாருங்க. எல்லாமே இல்லைங்க கவிதை. இப்போ இந்த பாட்டு ஒன்று சொல்றேன் பாருங்களேன். இந்த பாட்டுல எல்லாமே கவிதை இல்லை. புரட்சி கமால்னு ஒருத்தர் நெஞ்சில லுங்கியை கட்டிக்கிட்டு ஸ்ரீலங்கால மட்டக்களப்புல ஏரா ஊருங்கிற இடத்துல முன்னுக்கு பின்னுக்கு நடந்துட்டு இருக்கிறாரு. அவர் பாரதிதாசன் மாதிரியான ஒரு பெரிய கவிஞர் இலங்கையில். அவருடைய மாணவர் பஷீர், அவர் எம்பியா இருந்தவர். அவர் வீட்டுக்குள்ள போறார். அப்போ நெஞ்சில அந்த லுங்கியை கட்டிக்கிட்டு என்னடா இப்படி எழுதிட்டான்னு புலம்புறாரா. என்ன ஐயா, என்னது? இல்லை அந்த புக்கு பாருனா. அந்த புக்கை எடுத்து பார்த்தா கண்ணதாசன் கவிதைகள். ஒரு பாட்டு தான், பாட்டு முழுக்க கவிதை இல்லை, அதற்குள் ஒரு கவிதை நிகழ்ந்திருக்கும். இந்த பாட்டு சொன்னா உங்க எல்லாருக்கும் தெரியும். மலர்ந்தும் மலராத, நீங்களும் நானும் எழுதலாம். மலர்ந்தும் மலராத பாதி மலர் போல மலரும் வளரும் விழி வண்ணமே, இங்கு விடிந்தும் விடியாத காலை பொழுதான. அடுத்து அதெல்லாம் நீங்கள நானா எழுதிடலாம். எது எழுத முடியாது தெரியுமா? நதியில் விளையாடி கொடியில் தலை சீவி நடந்த இளந்தென்றலே. எழுதுங்களா பாப்போம். எழுத முடியாதுங்க. அதான் அவன் சிக்னேச்சர். அங்க போட்டான் பாருங்க, அதான் சிக்னேச்சர். நான் அந்த ஃபுல்லா பார்க்கிறேன். ஒன்றும் இல்லை, பெருமழை இரவு. ஒரு பெரிய ராட்சசன் வானத்திலிருந்து இறங்குறான். கை கால்களில் எல்லாம் நகம் முளைத்து தொங்குது. அந்த கைகள்ல ஒருத்தன் அப்படி பிடிச்சிருக்கான். அந்த அந்த இளைஞன் அப்படி இருக்கான். அவன் காலில் ஒரு பெண் அந்த காலை பிடிச்சிட்டு இருக்கா. அவன் மயங்கி இருக்கா. அவ கையில குழந்தை இருக்கு. அவ காலை 4-5 பேர் பிடிச்சிருக்காங்க. அந்த பசங்க காலை 4-5 பொம்பளைங்க பிடிச்சிருக்காங்க. அப்படி தொங்குது. இந்த பக்கம் எல்லாம் காடு, அந்த பக்கம் எல்லாம் மலை. அப்படி இருக்குங்க காட்சி. நான் பார்த்துட்டேன். ஆனா இரவு. அதை சொல்லிட்டான் அவன். வெளியில வந்துட்டேன். நான்
மனசுல ஒரு கேள்வி வந்துச்சு. நம்மில் எத்தனை பேருக்கு வருது இந்த கேள்வி? இரவு தலை வரைஞ்சான், லைட் இருந்துச்சே, லைட் எங்கிருந்து வந்துச்சு? அவன் மழை இரவை வரைந்தான், நானும் 3 மணி நேரமா பார்க்கிறேன். எங்க இருந்து வந்தது லைட்டுன்னு மறுபடியும் ஓடி போய் நின்று பார்க்கறேங்க. அந்த மழையில ஒரு மின்னல் வெட்டி இருக்குங்க, அந்த மின்னல் வெளிச்சத்துல வரைஞ்சிருக்காங்க. ஆஹா, கவிதை! ஏதோ ஒன்று நிகழ்கிறது என்றால் அது எப்படி நிகழ்கிறது என்று பார்த்து அதற்குள் ஒரு வெளிச்சம் வரும் பாருங்க. பாரதி சொல்வாங்க, அக்கினி குஞ்சொன்று கண்டேன், அதை யாங்கோர் காட்டினில் பொந்திடை வைத்தேன், வெந்து தணிந்தது காடு, தழல் வீரத்தில் குஞ்சென்று மூப்பென்று முண்டோ, தத்தரிகிட தத்தரிகிட தத்தோ. இந்த நெருப்பு இருக்குல்ல, அது இங்க விடணும். ஏற்கனவே இருந்த புரிதல்கள் என்கின்ற அடர்ந்த காடு அழியும், ஞானத்தின் வெட்ட வெளி தெரியும் பாருங்க. அப்போ மனசு கூத்தாடும் பாருங்க, அது கவிதை. எனக்குள் நிகழ்ந்த வினாடிகள். அப்பா ஏதேதோ சொல்வார், நிறைய சொல்வார். அப்பாவினுடைய கவிதைகள் எல்லாம் தொகுத்து வைத்திருக்க வேண்டும் என்று எண்ணுகிறேன். போகிற போகல அப்படி சொல்லிட்டு போவார். இப்படி சொல்றேன் பாருங்க, நாம் தினந்தோறும் ஒரு மாபெரும் கவிதையை ருசித்துக் கொண்டே இருக்கிறோம். ஆனால் அதன் சத்தறியாமல் பேசிக்கொண்டிருக்கிறோம். நான் ஒரு இடத்துக்கு பேசுறதுக்காக போயிருந்தேன். பேச்சு முடிச்ச உடனே +2 ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஏதோ பேசுவேன். பேச்சு முடிஞ்சது, தேசிய கீதம் போட்டாங்க. அதில் ஒரு பையன் மட்டும் அப்படி பார்க்குற, அவனுக்கு தேசிய கீதம் தெரியல, ஆனால் அவன் பாடுறான். ஒரு டீச்சரை எவ்வளோ கோவம் வரும் தெரியுமா? டீச்சர்னா என்ன நினைக்கிறீங்க? ஒன்றும் பெரிய புத்திசாலிகள்லாம் இல்லை. ஆசுனா குற்றம், இரிதல்னா களைதல், குற்றங்களை களைபவர்கள் ஆசிரியர்கள், அவ்வளோதான். அவங்க வேலையே அவ்வளோதான். புதுசாக சொல்லி கொடுக்குறதெல்லாம் அப்புறமா. முதல்ல இருக்கிற பிழைகளை நீக்கிடுவாங்க. இருக்கிற பிழைகளை நீக்கினால பாறையிலேருந்து சிலை வந்துடுமா இல்லையா? அவ்வளோதான், எங்கள் வேலையே தான். கனமன 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 கனஹே கனமன கனமன கன. கீழே இறங்கிட்டேன். முடிகிற வரைக்கும் அசைய முடியாது. கடைசியாக பாடுறோம், ஏஹே ஹே ஏஹே. பிடிச்சிட்டேன். நீங்கள் பாட தெரியாது தானே உனக்கு? என்ன மிஸ் தெரியாது தானே? என்ன மிஸ் தெரியாது? ஏய், தேசிய கீதம் தெரியுமா தெரியாதா? +2 படிக்கிறல்ல நீ? மிஸ் விட்டுருங்க மிஸ், மார்ச் மாதம் வந்துருச்சு மிஸ். கடைசி வரைக்கும் கற்றுக்க மாட்டேங்கிறான் சார். நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கணுமா இல்லையா? பிழை இல்லாமல் உச்சரிக்க வேண்டுமா இல்லையா? அதற்கான முயற்சியில் ஈடுபட வேண்டுமா இல்லையா? நம் நாட்டு தேசிய கீதம் இல்லை, நான் பாடாம யார் பாடுவான்? பாடணும். சரி, தேசிய கீதமே இவ்வளோ பேசுறேன்னா தமிழ்த்தாய் வாழ்த்து எத்தனை வருஷமா சார் பாடிட்டு இருப்பீங்க நீங்க? சொல்லுங்களேன். சும்மா ஒரு 25 வருஷமா பாடுவீங்களா? ஒரு 27 வயசு இருக்குமா உங்களுக்கு? 2 வயசுலேருந்து பாடுறீங்களா? ஆமாங்கிறாரு பாருங்க, அநியாயம். என்ன சந்தோஷமா ஆமான்னு இருப்பார். அதான் எனக்கு அந்த தமிழ்த்தாய் வாழ்த்து என்கின்ற கவிதைக்குள் இருக்கக்கூடிய அந்த அந்த சொற்களில் இருக்கக்கூடிய ஆழம் இருக்குல்ல, என்னை சிலிர்க்க வைக்குங்க. அப்படியே தியானத்துக்குள்ள போயிடுவேன் நான் அந்த பாட்டு படிச்சா. நான் ரொம்ப வியக்கிறேன். நம்முடைய கண்மணி முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் அவர்கள் மனோன்மணியம் சுந்தரனார் பாடிய அந்த புத்தகத்தில் இருக்கக்கூடிய 1000 பாட்டை எடுத்து தமிழ்நாட்டின் மாநில பாட்டா அப்படி அதை கொடுத்தாருங்க நமக்கு. கடவுள் வாழ்த்துக்கு கூட உட்கார்ந்துருக்கலாம். நம்ம தமிழ் தாய் வாழ்த்துனா எழுந்திருச்சு நிற்கணும். எழுந்திருச்சு நிற்கிறோமே, அர்த்தம் தெரியணுமா இல்லையா? எவ்வளோ நாளாக பாடுறோம். நீராறும் கடல் உடுத்த நிலமடந்தைக்கு பாடுறோமா இல்லையா? அர்த்தம் தெரியுமா? அர்த்தம் தெரியணுமா இல்லையா? நீராறும் கடல் உடுத்த நிலமடந்தை கெழிலொழுகும் சீராறும் வதனம் என திகழும் பரத கண்டம். நீர் நிறைந்த ஆர்ப்பரிக்கக்கூடிய கடலை ஆடையாக உடுத்தி இருக்கிறாள் நிலப்பெண். அவளுடைய அழகிய முகமாக திகழ்வது பாரத திருநாடு.
அதில் தரித்த நறும் திலகம், சுடர்மிகும் நுதல், தெக்கணமும் அதில் சிறந்த திராவிடனல் திருநாடும். அத்திலக வாசனை போல் அனைத்துலகும் இன்பமுறை எத்திசையும் புகழ் மணக்க இருந்த பெரும் தமிழணங்கு. அதிலிருந்து புறப்பட்டு போகின்ற வாசனை போல தமிழ் உலகமெல்லாம் பரவி புகழ் பெறுகிறது. அந்த தமிழ் அணங்கின் பெருமையை சீரிழமை திறம்பியந்து செயல் மறந்து வாழ்த்து. தக்க சிறு பிறை நுதலும் தரித்தனரும் திலகமுமே அத்திலக வாசனை போல் அனைத்துலகும் இன்பமுறை. அது என்னங்க அனைத்துலகும் இன்பமுறை? தமிழ் கவிதைக்கு அவ்வளவு ஆற்றல் உண்டு. அனைத்துலகத்தையும் இன்பமுறை செய்ய வேண்டும் முடியும். அனைத்துலகத்தையும் ஆஹா என்று சொல்லிவிட முடியக்கூடிய அத்தனை கவிதை இன்பங்களையும் கொண்டிருப்பவள் தாய், தமிழ் தாய். பல நேரங்களில் நான் பார்ப்பேன், என்ன அவரை பார்த்து சிரிக்கிறீங்க? எந்த கட்சியை சார்ந்தவராக இருந்தால் என்ன, தமிழ்த்தாய் வாழ்த்துனா எழுந்துதான் நிற்கணும். இதுல என்னன்னா, அதன் சீர் இளமை சிரம் வியந்தும்பாங்க. சிரம் வியந்து அல்ல, திறம் வியந்து. திறம் வியந்து செயல் மறந்து வாழ்த்துதுமே. ஒன்றை எப்படி ஒரு வார்த்தையை புரிந்து கொள்கிறோம் என்று சொன்னால், அதில் இருக்கக்கூடிய நிகழக்கூடிய பேராற்றல் இருக்கு இல்லையா, அந்த பேராற்றலினுடைய அற்புதத்தை மக்கள் மொழியை புரிந்து கொள்ளுகின்ற பொழுது அடைகிறார்கள். எனக்கு ஆங்கிலத்தில் மிகவும் பிடித்தமான சொல் அண்டர்ஸ்டாண்டிங். அற்புதமான சொல்லுங்க, அண்டர்ஸ்டாண்டிங். என்னங்க அர்த்தம் அதுக்கு? ஐ ஸ்டாண்ட் அண்டர் யூ, வாட் யூ சே, வாட் யூ திங்க், ஐ ஸ்டாண்ட் அண்டர். நான் புரிந்து கொள்கிறேன். உங்க மனைவிக்கு உங்ககிட்ட என்ன வார்த்தை வேணும்னு கேட்குறீங்க, நினைக்கிறீங்க? நீங்க புரிந்து கொள்கிறேன்னு சொன்னா போதும், அவ அட்ஜஸ்ட் செய்து கொள்கிறேன் என்பாள். நீ புரிஞ்சுக்கிட்டியா, நான் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன். நீ புரிஞ்சுக்கிட்டியா, நான் சகிச்சுக்கிறேன். நீ புரிஞ்சுக்கிறியா, நான் ஏத்துக்கிறேன். அண்டர்ஸ்டாண்டிங் இஸ் த சோல் வேர்ட். சொல்லை எப்படி புரிந்து கொள்வது? நம்முடைய வாழ்க்கையில் நமக்கு கிடைக்கக்கூடிய அற்புதமான மொழி அறிவு, அந்த அறிவை எப்படி நாம் ரிலீஸ் என்ற ஆங்கில வார்த்தையை நான் பயன்படுத்துகிறேன். ஒரு 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 கவளம் வாயில் சோறு போட்டால் எப்படி அந்த சோற்றின் சுவையை நாம் நுட்பமாக உணர்கிறோமோ, எப்படி ஆனந்திக்கிறோமோ, அப்படி ஒரு சொல்லை சுவைக்க வேண்டும், அப்படி ஒரு கவிதையை ரசிக்க வேண்டும். நான் இப்போ போன வாரத்துக்கு முன்னால அந்த லண்டன் போயிட்டு வந்தேன். நல்லா வேற எதுக்கும் இல்லை, கம்பராமாயணம் பேசுறதுக்காக, கம்பனை பேசுவதற்காக அழைத்திருந்தார்கள். நான் ராமாயணத்தை வாசிக்கிறேங்க, நான் குறளை வாசிக்கிறேன், நான் பைபிளை வாசிக்கிறேன், நான் குரானை வாசிக்கிறேன், தேவார திருப்பதிகங்களை வாசிக்கிறேன், திவ்ய பிரபந்தங்களை வாசிக்கிறேன், சிற்றிலக்கியங்களை வாசிக்கிறேன், நவீன இலக்கியங்களை வாசிக்கிறேன். வாசிக்கின்ற பொழுதெல்லாம் எது தெரியுமா என் மனதிலே சுடர்விட்டு எரிகிறது? சுடர்விட்டு அந்த தீப்பிழம்பு எதை சொல்லுகிறது தெரியுமா? இந்த உலகத்தில் எந்த இனத்திற்கும் இல்லாத மகிழ்ச்சி உன் இனத்திற்கு, உன் தமிழினத்திற்கு உண்டு. ஏனென்றால் உன் தாத்தாவின் தாத்தா பேசிய மொழி உனக்கு புரிகிறது. புரியுதா இல்லையா? வள்ளுவன் எப்போ பிறந்தான்? 2000 வருஷத்துக்கு முன்னால பேசினது இப்ப புரியுது. இப்ப நாம பேசுறது நம்ம பிள்ளைக்கு புரியல, நம்ம பிள்ளை பேசுறது நமக்கு புரியல. இந்த 60 தாண்டவங்களுக்கெல்லாம் சொல்றேன், அந்த ரகசியத்தை சொல்றேன். நிறைய பேருக்கு புரியுறது இல்லை. ஏன் நம்ம பிள்ளைக்கு நம்ம பேசுறது புரியல, பிடிக்கல? நம்ம புள்ள பேசுறது ஏன் நமக்கு எரிச்சலா இருக்கு? இங்க இருக்கிற எல்லா தாய்மார்களுக்கும் சொல்றேன், 40-14 வயசுக்கு மேல இருக்கிற பிள்ளைகிட்ட ஃபோன் பேசுனீங்கன்னா 2வது நிமிஷம் அம்மாவுக்கும் பிள்ளைக்கும் சண்டை தான் வருது. 2வது நிமிஷம், மா சரி நீ சொல்றதுதான் சரியில்லை, வெய் அவன் வச்சிடறான். என்ன தெரியுமா? நாம ஸ்லோவா பேசுறோம், அதுங்களுக்கு புரியறது இல்லை. அதுங்க வேகமா பேசுது, நமக்கு புரியறது. நம்ம ஸ்லோவா பேசினா அவன் சொல்றான், ஏன் இவ்வளோ ஸ்லோவா பேசுற, வேகமா பேசுங்கிறான். நான் நினைக்கிறேன், அவன் ஏன் இவ்வளோ வேகமா பேசுறான், ஸ்லோவா பேச அப்படிங்கிறோம். நாம சொல் புரியல நமக்கு. ஆனால் என் தாத்தா பேசிய மொழி எனக்கு புரிகிறதே. எங்க அப்பா 1942
என்ன ரசனையோட இருந்தாரோ அந்த ரசனையை நான் புரிந்து கொண்டேனே. எனக்கு சைகல் புரியுமே, எனக்கு நௌஷாத் புரியுமே, எனக்கு புரியுதே, எனக்கு MS சுப்புலட்சுமி பிடிக்குதே. இந்த ஒரு தலைமுறைக்கு முன்னால் இருந்த ரசனை அடுத்த தலைமுறைக்கு ஏன் புரியவில்லைன்னு கொஞ்சம் யோசிப்போமா? நாம் யோசிப்பதற்கு முன்னால் நான் சொல்லுகிறேன், ரசனையினுடைய புள்ளியை குழந்தைகளுக்கு மாற்றி கொடுங்கள். ரொம்ப அழகா சொன்னார் சைக்காட்ரிக். சைக்காட்ரிக்டா சைக்காலஜிஸ்டான்னு தெரியல, சைக்காலஜிஸ்ட் சூப்பரா சொன்னார். டோன்ட் அப்படின்னு சொல்லாதுங்க, டூன்னு சொல்லுங்கன்னு சொன்னார். ரொம்ப ரொம்ப நல்ல வார்த்தை, அது மட்டும் புரிஞ்சுது சார் எனக்கு. பாருங்களேன், நான் போகிறேன், கம்பராமாயணத்தை கையில் எடுக்கிறேன். கம்பராமாயணத்தை கையில் எடுக்கிறதுக்கு முன்னால் என் மூத்தவன் கண்ணதாசன் அதை படிச்சிருக்கான். படிச்சுட்டு ருசியாக ஒரு விஷயத்தை எழுதி வச்சிருக்கான். காலம் எனும் ஆழியிலும் காற்று மழை ஊழியிலும் சாகாது கம்பன் அவன் பாட்டு. எப்படியா? காலம் எனும் ஆழியிலும் காற்று மழை ஊழியிலும் சாகாது கம்பன் அவன் பாட்டு, அவன் தலைமுறைக்கு எழுதி வைத்த சீட்டு. கள்ளிருக்கும் கூந்தலினால் உள்ளிருப்பாள் என்று சொல்லி பள்ளமிடும் ராகவனை நம்பு, அது பாடலல்ல உண்மை என்று நம்பு. சீதை நடையழகும் ஸ்ரீராமன் தோளழகும் போதை நிறைந்ததென்று சொல்லி என்னை போட்டான் மது குடத்தில் அள்ளி. இப்படியாடா ரசிப்ப? 10,000 கவிதைகளை முத்தாக அள்ளித்தந்த சத்தான கம்பனுக்கு ஈடு இன்னும் வித்தாகவில்லை என்று பாடு. நான் அவன் என்னை அழைத்து செல்கிறான், நான் முகப்புக்குள் நுழைகிறேன். முதலில் நான் நிறைய உரையாசிரியர்களைத்தான் தேடுகிறேன். பிறகு ஒரு டிக்ஷனரி மட்டும் வச்சுக்கிட்டு கம்ப ராமாயணத்தை முழுக்க வாசிக்க தொடங்குகிறேன். எனக்கு என்ன புரிகிறதோ புரியட்டும், அவன் என்ன சொல்ல வருகிறான் என்பதை புரியட்டும். நான் ஒரு பாட்டு சொல்றேன், நான் ரசிச்ச ஒரு பாட்டு சொல்றேன். ஆஹா கம்பன், ஆஹா பாரதி, ஆஹா பாரதிதாசா, ஆஹா பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம், இன்றைய நவீன எழுத்தாளர்கள். இதோ நேற்று முன்தினம் வள்ளுவர் மறை வைரமுத்து உரை. ஆஹா என்ன உரை! ஒன்றை ஒன்றை வாசிக்கின்ற பொழுது அது எந்த பேதமும் இல்லாமல் வாசியுங்கள். ஆக்கம்தான் முக்கியம், படைப்பு தான் முக்கியம். எதை படைத்திருக்கிறார்கள்? நான் பைபிளை வாசிக்க மாட்டேன். கிறிஸ்துவர்கள் மீது கோபத்தை வைத்துக் கொள்ளுங்கள், கிறிஸ்துவின் மீது கோபத்தை வைத்துக் கொள்ளாதீர்கள். அவர் கோபப்படக்கூடிய ஆள் இல்லை. முஸ்லிம்களின் மீது கோபத்தை வைத்துக் கொள்ளுங்கள், அரசியல் ரீதியாக. முகமது நபியின் மீது கோபம் கொள்ளாதீர்கள். நீங்கள் எவ்வளவு விமர்சனம் வேண்டுமானாலும் இந்து மதத்தின் மீது செய்யுங்கள், கிருஷ்ணரையும் ராமரையும் ஒன்று சொல்லாதீர்கள். ஏனென்றால் அவர்கள் எல்லாம் வரலாற்று புருஷர்கள், அவர்களெல்லாம் கோடிக்கணக்கான மனிதர்களால் இறைவனாக மதிக்கப்படக்கூடியவர்கள். எப்படி ஒன்றை பார்ப்பது? இந்த பெர்ஸ்பெக்ஷன் இருக்கல, இந்த பார்வை பார்க்கின்ற பொழுது நீங்க எதை வேண்டுமானாலும் ரசிக்கலாம். ஒருத்தன் பள்ளத்திலிருந்து கீழே விழுந்தான், கீழே புலி இல்லை, கீழே பாம்பு, மேலே புலி பிடிச்சிட்டு இருக்கிறது. ஒரு வேர்னு நினச்சிட்டு பார்த்தா அதுவும் பாம்பு. கீழே விழும்புதா பாம்பு கொத்திரும், மேலே போனால் புலி அடிச்சிடும். பிடிச்சிட்டு இருக்கிறது பாம்பு, அதுவும் இப்படி வருது மேலே. அந்த டைமில் ஆனை திறந்தா பாருங்க, அந்த தேனி கூட்டிலேருந்து ஒரு சொட்டு தேன் விழுந்தது. ஆஹா அப்படின்னு நான் அவன் சாகும்போது கூட ரசிக்கலாங்க, அந்த வினாடி வரைக்கும் ரசிக்கலாம். மாட்டேன்னு சில பேர் இருப்பாங்க தெரியுமா? சில பேர் உட்காந்துருப்பாங்க, ஒரு அசைவை ஏற்படுத்த முடியாது அவங்ககிட்ட. அப்புறம் அப்படி கூட சொல்ல மாட்டாங்க. என்னன்னு சொல்லுவோம் நாங்கெல்லாம். நான்லாம் ஜெயிச்ச காரணம் சொல்லவா? கொரோனா டைம்ல தான் நான் யாருன்னே புரிஞ்சுக்கிட்டேன். எனக்கு இந்த மாதிரி ஆடியன்ஸ் கிட்ட பேசி தான் பழக்கம். கொரோனா காலத்தில் மீட்டிங் இல்லை. எங்க தெரியுமா? ஆன்லைனில் என்ன கொடுமைன்னா, கேமரா ஆன்ல இருக்குன்னு அங்கே உட்காந்துருக்கிற ஆடியன்ஸ்க்கு தெரியாது. அது
கிட்ட உட்காந்து முறுக்கு சாப்பிடும். அது வாயில் இருக்கிற பல்லு இனுக்கு தெரியும் சார். நான் கொஞ்சம் சென்சிட்டிவான ஆள். எனக்கு யார் என்ன சொல்கிறாலும் அதுக்கு பின்னால் என்ன இருக்குதுன்னு பார்க்குறேன். ஐ கேன் ரீட் இன் பிட்வீன் லைன்ஸ், ஐ கேன் ரீட் இன் பிட்வீன் வேர்ட்ஸ். அப்படி பண்ணுவாங்க. ஒரு அம்மா ட்ரெஸ் மாற்றுது. ஆமாங்க, சத்தியம். அதுக்கு தெரில, நமக்கு தெரிஞ்சதானே கொரோனானா என்னன்னு, அதுக்கு தெரில. நான் என்ன பண்ணிட்டேன், அப்போ எல்லா கேமராவையும் ஆஃப் பண்ணிவிட்டு ஏன் கேமராவை ஆன் பண்ணிட்டேன். இப்போ என்ன பிரச்சனை தெரியுமா? உங்களை பார்த்து பழகின, பேசி பழகினா என்னை பார்த்து பேசினேன். இவ்வளோ கஷ்டம் தெரியுமா சார்? தனியாக பேசுறது ஒரு மன உளைச்சல் சார். அது மனசு அப்படி போட்டு பயமுறுத்தோம் நம்மள. யாருக்காக தான் பேச அப்படின்னா அதுவும் அதே மாதிரி காட்டாது. என்னை போலவே நடித்து காட்டுகிறது என் நிழல். பயமா இருக்கும். ஆனால் கொரோனா பீரியட்ல நீங்க வேணா கணக்கெடுத்து பார்த்துக்கோங்க, தமிழ்நாட்டில் பிஸியஸ்ட் ஸ்பீக்கர் நான் தான். அட்வர்சிட்டி காஷன்னு பேர் இதுக்கு. ஆபத்துகள் வந்தாலும் ஒரு தீப்பிழம்ப கீழ் நோக்கி நீ அமிழ்த்தினாலும் அது மேல் நோக்கி தான் எரியும். ஒன்றை எப்படி புரிந்து கொள்வது, ஒன்றை எப்படி நின்று ஜெயிப்பது? பாருங்க, நான் கம்பராமாயணத்தை வாசிக்கிறேன். கம்பராமாயணத்தை ஒரே ஒரு பாட்டு சொல்ல, இன்னைக்கு நான் உங்க எல்லாரையும் கம்பராமாயணத்தை பைத்தியமாக்கிடுவேன். நான் இன்னிலிருந்து உங்க பாய் கூட வீட்டில் போய், என்னப்பா அந்த அம்மா கம்பராமாயணத்தை பற்றி ஏதோ பேசிச்சேன், இந்த கம்பராமாயணத்தை கொடு என்னன்னு தான் பார்ப்போமே. ஏன் தெரியுமா? பாவேந்தர் பாரதிதாசன் சொல்றாருங்க, அறிஞர் அண்ணா கம்பன் ராமாயணத்தை கொளுத்த வேண்டும் என்று போன பொழுது அந்த கூட்டத்துக்கு பாரதிதாசன் போவே இல்லையா. அதெல்லாம் எரிக்க முடியாது, கவிதைகளை எரிக்க முடியாதுன்ட்டாரு. நான் சொல்லுவது வரலாறு. டிகேசி அவர்கள் 6000 பாட்டு மட்டும்தான் கம்பன், 12000 பாட்டை அவன் எழுதவே இல்லை என்று சொன்ன பொழுது பாரதிதாசன் துணிந்து எழுதினார். கம்பராமாயணத்தில் 3/4 பாகத்தை நீக்கிவிட்டு இதுதான் ராமாயணம் என்று சொல்லுவதற்கு இந்த கொம்பன் யார்? இதை கேட்க ஆளிலையோ தமிழ் புலவர் கூட்டம் தன்னில் என்று திராவிட கருத்துக்களை முன்மொழிந்த பாவேந்தரால் கூட கம்பனை கடக்கவே முடியவில்லை என்பதுதான் அந்த கவிதையின் ருசி, கவிதையின் ஆழம், கவிதையின் உயிர்ப்பு. ராமன் அழகானவன். ராமனுடைய சௌந்தரியம் மிக மிக பெரியது. ராம சௌந்தரியத்தை பார்த்தவர்கள் அவனிடத்தில் அடிமையாகாமல் இருக்கவே முடியாது என்பதுதான். இது ராமனுக்கு மட்டுமல்ல, உத்தம புருஷர் அத்தனை பேருக்கும் பொருந்தும். ஜீசஸ் கிரைஸ்ட பார்த்தா ஜீசஸ் கிரைஸ்ட தவிர்த்து வேற அதையும் பார்க்க முடியாதான் நம்மளால. பார்த்தவர்கள் எழுதி வைத்திருக்கிறார்கள். நபிகள் நாயகம் அங்க இருந்தாலே போதுமா, இதுவரைக்கும் வருமா வெளிச்சம். அந்த ஆறா அப்படி இருக்குமா. கிருஷ்ணன் கருப்பன் தானே, ராமன் கருப்பு தானே. அப்படி என்ன வசீகரம் இருந்தது அவர்களிடத்தில்? இலக்கியம் அதை பொதித்து வைத்திருக்கிறது. முடிந்தால் வாசித்துக் கொள்ளுங்கள். ஆசீர்வாதம் கொண்டவர்கள் அதை அடைகிறார்கள், பேரானந்தத்தை அடைகிறார்கள். கதவு திறக்காதா என்று அழுது கொண்டிருந்தவரிடம் ராபியத்துல் பஸ்ரியா சொன்னார், கதவு திறந்து கொண்டுதான் இருக்கிறது, நீதான் வாசலில் உட்கார்ந்து அழுது கொண்டிருக்கிறாய். பல நேரங்களில் நாம் திறந்த கதவுகளை மூடி இருக்கிறோம் என்று சொல்லி வாசலில் உட்கார்ந்து அழுது கொண்டிருக்கிறோம். திறந்து பார், அது திறந்துதான் இருக்கிறது, நுழைந்து பாருங்கள். ராமனுடைய பேரழகை இந்த மாதிரி சொல்ல முடியுமான்னு தெரியல. கம்பர் 2 இடத்துல எழுதுகோல கீழே போட்ட இடம், இதுக்கு மேல எழுத முடியாது அப்படின்னு கீழே போட்டான். யாரு? கம்பன். கம்பன் கீழே போட்ட இடம். இப்பொழுது எம்மனோர்க்கும் எம்பதற்கு எளிதோ, என்னை மாதிரியான எந்த கவிஞனாலும் இனி ராமன் முகத்தின் சௌந்தரியத்தை எழுத முடியாது என்று ஒரு பாட்டில் கீழே போட்டான். இன்னொரு பாட்டில் போட்டான். அந்த பாட்டு கொஞ்சம் இலாபரேட்டான பாட்டு, நான் மறக்கவே மாட்டேங்க அந்த பாட்டை. நான் அதுக்கான விளக்கம் சொன்னேன்னு வச்சுக்கோங்களேன், இந்த சபை மயங்கி போயிடும். இந்த காலத்தில் தான் கருணையற்றவர்கள் கொடையை கலர் கலராக கொண்டு போகிறாங்க. ஒரு காலத்தில் நமக்கு கொடை கொடுத்தாங்க. என்ன கலர் சார்? அந்த கருப்பு கலர் கொடை மழைக்கு மட்டும் இல்லை, வெயிலுக்கும் தான். அந்த கொடைக்கு மான்மார்க் கொடைன்னு பேர் இருந்துச்சு. எங்கள் வீட்டில் ஒரு கொடை இருந்தது, மான்மார்க் கொடை.
நல்லா பெருசாக இருக்கும். பேரன்பு பெருங்கருணை கொண்ட கொடை அது. இப்போல்லாம் இருக்குது இத்தனோண்டு, தனக்கு மட்டுமே மறைக்குது. பெருசாக இருக்கும் சார், அது நல்லா இருக்கும், திக்காக இருக்கும். கொடை ரிப்பேர் அப்படின்ட்டு ஒருத்தர் வருவார், அதில் ஏதாவது ரிப்பேர் பண்ணி கொடுப்பார். கருப்பா இருக்குல்ல, ஏன் கருப்பா இருக்குன்னு சொல்லுங்க பார்ப்போம். நான் ஏன் பேரன்பு கொண்டவர்கள் கருப்பு கலர்ல கொடைய வச்சிருப்பாங்கன்னு சொன்னேன். வெயில்ல ஃபிளாஷ் அடிச்சதுன்னா கண் கூசம் சார். சில அன்பில்லாதவர்கள் டிரைவ் பண்ணும் பொழுது முன்னால வரும் பொழுது பீம் லைட் அடிச்சுட்டு வருவாங்க, பார்த்துருக்கீங்களா? அன்பு கொண்டவர்கள் முன்னால வண்டி வந்தா அதை டிம் பண்ணுவாங்க. இதெல்லாம் சின்ன சின்ன விஷயம்தான். கொடை இருக்குல்ல, அது சூரிய வெளிச்சத்தை என்ன பண்ணுமா, அந்த கருப்பு நிறம் அடிச்சு ரிஃப்ளெக்ட் பண்ணாது, உள்வாங்கிக்கும், அப்படி கிரகிச்சுக்கும். இப்ப ராமனை கருப்புன்னு சொல்லணும் சார். அப்பா, கருப்பா பிறந்ததுக்கு நான் எவ்வளவு திட்டு வாங்கியிருக்கேன் சின்ன வயசுல இருந்து. இந்த உலகம் ஏன் இவ்வளவு கருணை இல்லாம இருக்குன்னு எனக்கு புரியல. கருப்பா இருக்குன்னா இன்னும் ரொம்ப கொடுமை தெரியும். வெள்ளையா இருக்கிறவன்லாம் புத்திசாலி, அவன் பொய்வே பேச மாட்டான். இங்கிலீஷ்ல பேசுறவன் தான் சூப்பர். படிச்சாதான் மேடம் இதெல்லாம் கலண்டு போச்சு மேடம். இந்த முன் கற்பிதங்கள் எல்லாம் உடஞ்சி எரிஞ்சது படிச்சதுக்கு அப்புறமா. நான் சிகாகோ போயிருந்த போது ஒரு ரெஸ்டாரண்ட் குள்ள போறேன், ஒருத்தர் உட்காந்து, will you please spare me $2? I am hungry. அவன் இங்கிலீஷில் பேசுகிறான், பிச்சை எடுக்கிறான். நான் தமிழ் பேச போனேன். $2000 வச்சுருந்தேன் உள்ள. எனக்கு இங்கிலீஷ் தெரியாது. பெரியார் தான் சொல்லுவார், சிவப்பு என்பது அழகல்ல நிறம், ஆங்கிலம் என்பது அறிவல்ல மொழி. வெரி சிம்பிள். இதை புரிந்து கொள்ள வேண்டும் என்றால் நீங்க ஸ்டெப் டவுன் பண்ணணும். ராமன் கருப்பு. ஒரு மாமியார் இருந்தாலாம், அவ சொன்னாலாம், அவன் பொண்ணும் கருப்பு மருமகளும் கருப்பு. அவன் சொன்னாலாம், ஏன் மக நாவல் பழ கலர், என் மருமக இருக்காளே அட்டக்கறி, என் மவ இருக்காளே அவளை விட என் மருமக ரொம்ப மோசம், 8 நாள் தான் குளிப்பா. என் மக தீபாவளிக்கு தீபாவளி குடிப்பா. சொல்றதுல இருக்கு. ரொம்ப கவனமா இருக்கணுங்க. சொல்லல, நான் நிறைய சொல்லியிருக்கேன். இதை நான் தெரியாமத்தான் கேட்கறேன்னா தெரிஞ்சு கேட்கறான்னு அர்த்தம். நான் ஒன்று சொன்ன தப்பா நினைச்சுக்க மாட்டீங்கன்னா தப்பா நினைக்கிற மாதிரி எதுவும் சொல்ல போறான்னு அர்த்தம். நான் கோவத்தில் சொல்லிட்டேன், தப்பா நினைச்சுக்காதீங்க. கோவத்தில் உள்ள என்ன இருக்கோ அதான் கோவத்தில் வரும். புரிஞ்சுக்கிறதுக்கு இவ்வளோ வயசாயிடுச்சு எனக்கு. ராமன் கருப்பு, இதை சொல்லணும். கம்பன் எழுதுகோலை எடுத்தான். எப்படி சொன்னான் பாருங்க, கருப்பு தான்டா அவன், கருப்பு தான். அவன் உடம்பு எப்படி தெரியுமா இருந்தது, சூரிய ஒளி பட்ட உடனே அப்படியே உள்ள போயிடுச்சான். புரிஞ்சுதா? வெய்யோன் ஒளி தன்மேனியில் விரி ஜோதியில் மறைய, அவ்வளோ ஜோதியா இருக்கிறான் கருப்பு. சூரியனே மறைஞ்சு போச்சான். ஒன்றை எப்படி சொல்றோம் பாருங்களேன். நம்ம குழந்தைங்களுக்கு தெரியணுமா இல்லையா? கான்ஃபிடென்ட்டுமே இல்லாம இருக்குதுங்க. நான் எல்லா குழந்தைங்களும் இருக்கிறது போதும்டா, ஒரு மேக்கப்பும் வேணாம், இருக்கிறத மறைஞ்சு பாதுகாப்பா இருந்துக்க. அதுக்கு தான் கொள்ளையடிக்கிறதுக்கு கூட்டம் வெளியில அலையுது. அதை அதிகப்படுத்தி காட்டிராத. எப்படி சொல்ல வேண்டும் என்பதனை புரிந்து கொள். வெய்யோன் ஒளி தன் மேனியில் விரி ஜோதியில் மறைய. அப்புறம் பொய்யோ எனும் இடையாளோடும் இளையானோடும் போனான். இடுப்பு இல்லைன்னு சொல்லியிருக்கலாம்ல. என்ன சொல்றான் பாருங்க, பொய்யா இருக்கு மாதிரி இருக்கும் ஆனா இல்லை, அதான் பொய். இல்லைன்னா இல்லை, அது உண்மை. பொய் அது இருக்கிற மாதிரி இருக்கு ஆனா இல்லை. இருக்கிற மாதிரி ஏன் இருக்குல்ல, மேல ஒரு பார்ட் போதே, கீழே ஒரு பார்ட் நடந்து போதே, நடுவில் ஏதாவது இணைக்கிறதுக்கு இருக்கணும்ல. பொய்யோ என்னும் இடையாளோடும் இளையானோடும் போனான். கலர் பாருங்க சார், என்ன கலர் டிண்ட் சொல்றான் பாருங்க. மையோ மரகதமோ
மறிக்கடலோ மழை முகிலோ, கருப்புல இத்தனை வர்ணமா? மையோ கருப்பா இருக்காரு இல்லையே, கொஞ்சம் பச்சையா இருக்கு. மரகதமோ இல்லையே, கொஞ்சம் ப்ளூவா இருக்கு. மறிக்கடலோ இல்லையே, கொஞ்சம் கிரேஷ் அடிக்குது. மழை முகிலோ. கடைசி வார்த்தை போட்டான். அதான் என் டாபிக். ஐயோ இவன் வடிவென்பதோர் அழியா அழகுடையான். முதல்ல நீங்கள் வாழ்க்கையில் இந்த ஜெனரேஷனை புரிஞ்சுக்கணும், இல்லை இவங்களை திருத்தணும், இல்லை மாற்றணும், ஏதாவது ஒன்று பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இந்த தலைமுறையுடைய உளவியல் என்னங்கிறத புரிஞ்சுக்கணும். இந்த தலைமுறையே தவறென்று நீங்கள் தீர்மானமாக முடிவெடுத்து விட்ட பிறகு இந்த தலைமுறைக்கு நல்ல தகவல்களை உங்களால் கொண்டு போய் சேர்க்கவே முடியாது. நம்முடைய பண்பாடுகளை, நம்முடைய நல்ல பழக்க வழக்கங்களை எல்லாவற்றையுமே தண்டனை போல தான் பிள்ளை மேலே திணிக்க பார்க்கணும் இல்லையா? ஒரு குறிப்பிட்ட விஷயத்தை அவன் செய்யணும் அப்படின்னா அதை தண்டனை போல் அவன் மேலே திணிக்க பார்க்கணும். பெரிய பிரச்சனை படிக்கிறதே தண்டனை மாதிரி தான் அவன் மேலே திணிக்கணும். படிப்பால் என்னென்னலாம் நடக்கும். ஒரு இலக்கியம் படித்தவன் எவ்வளவு ஏகாந்தமாக அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். சங்கத்தமிழ்லேருந்து ஒரு பாடலை சொல்லுகிற போது அந்த பொண்ணோட பாடி லாங்குவேஜ் அப்படி இருக்கு, அப்படி கை அப்படி ஒசத்தது. மானம்தான் அவள் அழகுன்னு அவ்வை பாட்டியை பற்றி சொல்லுகிற போது அவங்கள்ட்ட ஒரு பெருமிதம் இருக்குது. படிப்பதால் கிடைக்கக்கூடிய ஏகாந்தம் என்னவென்று ஒரு நாளும் நாம் சொல்லித்தந்ததே கிடையாது. புத்தகங்களை பல படிக்கிறதுனால என்னென்ன நல்ல விஷயங்கள் நடக்கும்னு நம்ம சொன்னதே கிடையாது. ஏன் அகாடமிக்ஸ்லேயே பாடப்புத்தகத்தை படிப்பதாலேயே என்னென்ன நல்ல விஷயம் நடக்கும், நல்ல மார்க் எடுத்தால் என்ன பண்ணலாம்னு சொன்னதே கிடையாது. நல்லா படிங்கிற ஒரு வார்த்தையை நல்லா படிக்கிறத தவிர வேறு எல்லா மாதிரியும் சொன்ன ஒரே ஆளுங்க நம்ம தான். நல்லா படி நம்ம சொன்னதே இல்லை. நீ படிக்கலை உருப்பிட மாட்டேன், படிக்கலை ரோட்டில் தான் நிற்பேன், படிக்கலை நாசமாக போயிடுவேன், படிக்கலை நான் உங்கள்கூட பேச மாட்டேன். அதுக்காகவே படிக்க மாட்டான். நீ பேசாமல் இரு, எனக்கு அது போதும். நீ பேசாமல் இருந்தாலே நான் நிம்மதியாக இருப்பேன். இது எல்லாம் எங்கிருந்து வருது அப்படின்னா உங்கள் காலத்தோடு இது ஒப்பிடுகிற போது வருகிறது. என்னை போல என் பிள்ளை இல்லை, நீங்கள் இருந்தது போல அவன் இருக்க மாட்டான். உங்கள் அப்பா என்ன சொன்னாலும் நீங்கள் கேட்பீங்க. இன்றைக்கி பல பேருக்கு உண்டு இல்லை, எங்கள் அப்பா சொன்னதை தேவையில்லாமல் கேட்டுட்டேங்கிற வருத்தத்தோடு இருக்கவங்க வெளியில் வேணால் சொல்லாமல் இருக்கலாம். அவங்க சொன்னாங்களே அது மாதிரி மனதுக்குள்ளே ஒன்றும் வச்சுக்கிட்டு வெளியில் ஒன்று சொல்ல முடியாமல் இருப்போம். இந்த தலைமுறையுடைய பிக்கஸ்ட் குவாலிட்டி எக்ஸ்பிரஷன். நமக்கெல்லாம் கிடைக்காத மிகச்சிறந்த வாய்ப்பு இந்த பிள்ளைகள் தங்கள் மன உணர்வை அப்படியே வெளிப்படுத்துவார்கள். அவனை வெளிப்படுத்துவதற்கான சுதந்திரமும் தைரியமும் இந்த தலைமுறைக்கு இருக்குது. ஆனால் அவன் படிச்சிருக்கான், நம்ம படிக்க வச்சுருக்கோம். படிப்புடைய மிக முக்கியமான விஷயமே என்னென்னா தன் மனதில் பட்டதை துணிச்சலாக சபையில் வைக்கிறது தான். நீ ஆனால் 20 வருஷமாக ஏன் ஜெயிக்க தெரியுமா? மனுஷன் மனசில் பட்டதை சபையில் துணிச்சலாக வைக்கிறான், அதில் தான் ஜெயிக்குது. மனசில் பட்டதை சபையில் துணிச்சலாக வைக்கிறான், பொது பார்வைக்கு முன்னே வைக்கிறான். இது தப்பாக சரியா வாடா சண்டைக்குங்கிறான், பேசி பார்ப்போம் வா அப்படிங்கிறான். முன்னால் அப்படி இருந்துச்சா பேசிலாம் பார்க்க முடியுமா? உங்கள் அப்பா சொன்ன பிறகு நீங்கள் பேசிலாம் பார்த்துட முடியுமா? அடுப்பில் போய்ட்டு அம்மாட்ட தனியாக பேசலாம். விடு அப்பா பற்றி உனக்கு தெரியாதா? அப்பாக்கள் அதிகாரமிக்க மனிதர்களாகவே கடைசி வரைக்கும் இருந்ததைப் போல நீங்களும் இருக்கலாம் என்று என்பதில் பிறந்துவிட்டு ஒரு நாளும் கனவு காணாதீர்கள். நீங்கள் நினச்ச இட்லி கூட உங்களுக்கு கிடைக்கிறதுங்கிற கவலை எனக்கு தெரியும். முன்னாலெல்லாம் வீடுகள் எப்படி மையப்படுத்தப்பட்டதாக இருந்தது? அப்பாவின் அதிகாரத்திற்கு மையப்படுத்தப்பட்ட ஒரு வீடு. அப்பா என்ன சாப்பிடணும்னு நினைக்கிறாரோ அதுதான் காலைல நமக்கு டிஃபன். அப்பா என்ன சாப்பிடணும்னு நினைக்கிறாரோ அதுதான் நமக்கு நைட்டு சாப்பாடு. இப்போ வீட்டிலலாம் அப்படியே சாப்பாடு கிடைக்குது. ஒரு 45 வயசு ஆளுக்கு இட்லி மேலே 4 கேரட்டை போட்டு கொடுக்குறாங்க. என்னப்பா இது அப்படின்னு கேட்டால், அவனுக்கு சுட்டேன் உங்களுக்கு வச்சேன், ஏன்னா பிள்ளைக்கு செஞ்சதான் மிச்சம் மீதி தான் அப்பா அம்மாக்கே கிடைக்கிது. அப்போ உலகம் மாறி இருக்குது, பிள்ளைகள் மையப்படுத்தப்பட்டதாக உலகம் மாறி இருக்கிற போது உங்கள் காலத்தோடு நீங்கள் அவர்களை எப்படி ஒப்பிட முடியும்? என்னை போல் அவனுக்கு கீழ்ப்படுதலை, உங்களுடைய கீழ்ப்படுதலில் ஒரு பொய் இருந்துச்சு இல்லையா? அந்த ஆளை பிடிக்காது. தாய்மாமே வேறு தலையெழுத்தன்னு வந்தால் வாங்க மாமா நல்லா இருக்கீங்களா மாமா, அங்கிட்டு போய் கெட்ட வார்த்தையில் திட்டுறது. இவன் திட்டுறதுனா நேராக திட்டிடுவான். இவனுக்கு அந்த பிரச்சனையே கிடையாது. அப்போ யதார்த்தத்தை புரிஞ்சுக்கணும். எக்ஸ்பிரஷன் தான் இந்த ஜெனரேஷனுடைய பிக்கஸ்ட் திங். அதை நம்மளால் எதிர்கொள்ள முடியலை, அது ஒரு பெரிய ப்ராப்ளம். எக்ஸ்பிரஷன் நம்மளால் எதிர்கொள்ள முடியலை. ஏன்னா நான் குற்றமற்றவன், பரிசுத்தமானவன், சுத்தமான ஆள், அதிகாரம் இருக்கவன்லாம் நினச்சிக்கிட்டே இருக்கிறான். வீட்டில் யாருக்கு பவர் இருக்கோ அவன் சரி எல்லாமே ரைட்டுன்னு இந்த சமூகம் ரொம்ப காலமாக நம்பினதுனால அவனை எதிர்த்து கேள்வி கேட்குற ஒருத்தன் திமிரு பிடிச்சவனு ஒரு பேர் எடுத்தவனாக இருக்கான். டிவியில் தரன்னு பேசக்கூடிய ஒருத்தனை பாராட்டுறீங்க, அதே பேச்ச உங்கள் வீட்டில் ஒரு பிள்ளை பேசுன்னு வச்சுக்கோங்களேன், வாயை மூடு அப்படிம்பா நம்ம இல்லையா? இப்போ நான் பேசுகிறதுக்கே கை தட்டுறீங்கல்ல, இதே பேச்ச உங்கள் வீட்டில் ஒரு பையன் பேசட்டும், சோழி முடிஞ்சு தலை திரிச்சு பேசுகிறான், இதுக்கு தான் அவனை படிக்க வைக்கக்கூடாதுன்னு அப்படிங்கிறது. அப்போ கருத்துக்களை சுதந்திரமாக வெளியிடுவதற்கான வாய்ப்பும் சூழலும் பெற்றிருக்கக்கூடிய ஒரு தலைமுறைக்கு காது கொடுப்பது தான் இந்த தலைமுறையுடைய முதல் வேலை. காதுள்ளவன் கேட்கணும், மனசு இருக்கவன் தான் கேட்கணும் முதல்ல. அப்போ கேட்கவே நம்ம ரெடியாக இல்லாதனால கூட இன்னிபிஷன் இருக்குல்ல. என் அம்மா இப்படி நடந்துக்கல, நான் ஏன் இப்படி நடந்துக்கணும், எங்கள் அப்பா அப்படி நடந்துக்கல, நான் ஏன் இப்படி நடந்துக்கணும், அப்படி நடந்துக்க முடியாது, வேறு வழியே கிடையாது. ரைட்டு தானே? பசுபதி அப்படின்னோடனே பாஞ்சு வந்து டபால்னு சரத்குமார் மாட்டை அடக்குவார்ல, அப்படி நீங்கள் கூப்பிட்டோடனே ஒரு பசுபதியும் வரமாட்டான். ஹோம்ஒர்க் இருக்குது, வேலையை பாருமா. ஒன்று யார் இப்போ இங்கே போச்சு சொன்னது சும்மாரியா? அதுக்கெல்லாம் வரமாட்டானுங்க. நீங்கள் கூப்பிட்டோடனே பாஞ்சு வந்து மாட்டெல்லாம் அடக்கலாம் முடியாது. அவனுக்கு 1008 வேலை கிடையாது. ஏன்னா உங்களைப் போல உங்கள் பிள்ளைகளால் ஏன் இருக்க முடியாது? உங்களிடமிருந்து எதிர்பார்க்கப்பட்டதற்கும் இந்த தலைமுறை பிள்ளைகளிடமிருந்து எதிர்பார்க்கப்படுவதற்கும் எவ்வளோ வித்தியாசம் இருக்குன்னு யோசிப்பாங்க. உங்கள்கிட்ட அதிகபட்சம் என்ன எதிர்பார்த்தாங்க? நல்லா படி, ஒழுங்கார், கெட்ட பேர் வாங்கி கொடுத்துறாரு, ஏதாவது ஒரு வேலைக்கு போய்
பொழைச்சிக்கத்தான் சொன்னாங்க இவங்களை. இப்போ அப்படியே சொல்கிறாங்க, நல்லா படி. சரி, நல்லா படிக்கிறேன். 500க்கு 490 எடுத்துருப்பா. 90 ஆவதா? நீ எவ்வளோ எடுத்த? அதான் சொன்னலப்பா, 10th ஸ்டாண்டர்டு வீடு எரிஞ்சப்போ சர்டிஃபிகேட்டே எரிஞ்சு போச்சு. வாட் வாஸ் த எக்ஸ்பெக்டேஷன் ஆஃப் அஸ்? நம்மளுடைய எதிர்பார்ப்புகள் நம்முடைய குழந்தைகள் மீது என்னவாகலாம் இருக்குன்னு யோசிச்சுப்பார். ஒரு 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 80ல் பிறந்த அவர் சொன்னார்ல, நான் இந்த பிள்ளை தலைமுறைக்கு அட்ஜஸ்ட் பண்ணி போக வேண்டியதுன்னு. உங்கள்கிட்ட எதிர்பார்க்கப்பட்டது அவ்வளோதான். 400 மார்க் எடுத்தா ஊரே திருவிழா மாதிரி கொண்டாடுவாங்க. புது சட்டையெல்லாம் எடுத்துருவாங்க. 400 மார்க்ஸ். இவன் என்ன பண்ணுறதுன்னு தெரில. பயலுக்கெல்லாம் போகிற போக்கில் 500க்கு 502 503 எடுப்பாங்க போடும். நான் படித்தப்பெல்லாம் மேக்ஸில் மட்டும்தான் 100 எடுப்பாங்க. அதுவே அதை எடுத்தவனே அப்படியே வெள்ளை கலரில் ஒரு சட்டையை போட்டு ஸ்டைலாக தெரியும். அவனே யார்ட்டையும் பெருசாலாம் பேச மாட்டான், ஏன்னா படித்தவனா ரொம்ப அமைதியாக இருப்பானு. இப்போ தமிழ், இங்கிலீஷு என்னென்னமோ எடுக்கிறானுங்க. பரீட்சையே எவ்வளோ மார்க் வைக்கிறான்னு தெரியல. 110 போர்டு இருக்குது, அந்த போர்டில் எப்படி இருக்குது, இது இருக்குது. நான்லாம் பேச்சு போட்டியில் இருக்கும்போது நதி தன் வரலாறு கூறுதல், இது மாதிரியெல்லாம் இருக்கும். இயற்கை வளம், இப்படி தான் தலைப்பு கொடுப்பாங்க. என் பொண்ணு டிபேட் காம்படிஷன் போகிறா. சவுத் ஆஃப்ரிக்காவில் ஏன் தண்ணீர் பஞ்சம் இருக்குதுன்னு பேசுகிறான். நான் சொன்னேன், சவுத் ஆஃப்ரிக்காவில் தண்ணீர் பஞ்சத்துக்கு நமக்கு என்னமா ப்ராப்ளம்? இல்லைப்பா, இட்ஸ் அ பார்ட் ஆஃப் குளோபல் வார்மிங்கோடைய ஒரு பார்ட் இது, அதை பற்றி நாங்கள் பேசுகிறோம் அப்படிங்கிறான். அப்போ தலைப்பே நதிதன் வரலாறுலேருந்து சவுத் ஆஃப்ரிக்காவில் தண்ணீர் பஞ்சத்துக்கு போயிடுச்சு. இப்போ நதிதன் வரலாறு கூறுதல் பேசின நான் இவனை கைட் பண்ணணும். யோசிச்சு பாருங்கள், விளங்குமா என்ன? இப்போ அதுதான் பிரச்சனை. நமக்கும் அவர்களுக்கும் இருக்கக்கூடிய இடைவெளியினுடைய யதார்த்தம் நமக்கு புரிய நம்முடைய ஈகோ தடுக்கிறது. அதிகாரத்தின் வழியாக குடும்பத்தை நிர்வகிக்க நாம் முயற்சி செய்கிற போது ஏற்படக்கூடிய ஒரு பெரும் போராட்டம் நமக்கும் நம்முடைய பிள்ளைகளுக்கும் நடந்து கொண்டே இருக்கிறது. இன்னொன்று சொல்கிறேன், உங்கள் தாத்தா இருந்தது போல் உங்கள் அப்பா இல்லை, அதனால தான் உங்கள் அப்பா வளர்ந்தார். உங்கள் அப்பா இருந்தது போல் நீங்கள் இல்லை, அதனால தான் நீங்கள் கொஞ்சம் வளர்ந்தீங்க. நீங்கள் இருப்பதை போல் உங்கள் பிள்ளை இருக்க வேணாம், அப்போ தான் அவன் வளருவான். அவ்வளவுதான். அதில் லேசாக ஒரு ஆயத்தெல்லாம் விழுகும். நான்லாம் எங்கள் அப்பா முன்னால் நின்று கூட பேச மாட்டேன், என்னை எழுத்து பேசுகிறான், பேசத்தான் செய்வான். அதான் சொல்கிறது, ஒரு எக்ஸ்பிரஷன் தான் இந்த ஜெனரேஷனுடைய மிக முக்கியமானது. படித்தவன் கேள்வி தான் கேட்பான். அதானே ஏன் என்ற கேள்வி இங்கு கேட்காமல் வாழ்க்கையில் அறிவு என்பது என்ன? பதிலை தேடுவதில்லை, துணிச்சலாக கேள்வி எழுப்புவதுதான். வாய மூடுன்னு சொல்கிறது அறிவார்ந்த சமூகம் கிடையாது. கேள்றாங்கிறவன் தான் அறிவார்ந்த சமூகம். அவன் எல்லாத்தையும் கேள்வி கேட்பான். குடும்பத்தை கேள்வி கேட்பான், அரசியலை கேள்வி கேட்பான், புத்தகத்தை கேள்வி கேட்பான். நீங்கள் சொன்னதெல்லாம் சரிலாம் சொல்லிட்டுலாம் போயிட்டுலாம் இருக்க மாட்டான் இல்லையா? இன்றைக்கி சோஷியல் மீடியாவில் அத்தனை கேள்வி ஏன் கேட்குறான்னா, அவனுக்கு தோணுது இது சரியில்லை, இவன் சொல்லிட்டா மட்டும் சரியா, இவர் பெரியவர் பேசிட்டா மட்டும் அது சரியா, இந்த புத்தகத்தில் வந்ததால் மட்டும் இது சரியாக இருக்க முடியாது. எனக்கென்றும் ஒரு பார்வை இருக்கிறது. என்னுடைய பார்வையும் பரிசீலனைக்கு எடுத்து வை. அவன் சின்ன ஆளா பெரிய ஆளான்னு பார்க்காத. சொன்னவன் பெரியவனா சின்னவனா யார் என்னங்கிறது கேள்வி இல்லை, என்ன சொன்னாங்கிறது முக்கியம். அப்போ என் கருத்து முக்கியம். அப்போ அந்த கருத்துக்கு இங்கே இடமளிக்கணும். வயசுக்கு தக்கன பேசு. நம்ம வீடுகளுடைய வார்த்தைகள்லாம் கவனிச்சு பாருங்க. பெரியவங்க பேசிகிட்டு இருக்க உனக்கு என்ன வேலை? அப்போ சின்னவங்க நாங்கள் பேசிகிட்டு இருக்க நீங்கள் உட்காந்துருக்கீங்களா? அது பார்த்துருக்கீங்களா இல்லையா? 4 பசங்க உட்காந்து அப்படியே அதுலேயும் ஏதாவது கிசு கிசு சிக்குதான்னு பார்க்குது. எதுவும் பேசுகிறாங்களோ, நம்மளை பற்றி எதுவும் பேசுவாங்களோ, இல்லை அவங்கள பற்றி எதுவும் பேசுவாங்களோ, சின்னஞ்சிறுசுக்கு ஏதோ பேசிகிட்டு இருக்காங்க. விட்றீங்க நீங்கள் அடுப்புலேருந்து அருவாமனை அறுத்துக்கிட்டே பார்த்துக்கிட்டே இருக்குது. அதுவும் 9ஆம் கிளாஸ் படிக்கிறப்ப என் கிளாஸ்மேட்டை கூட்டியாந்து ஒரு பொம்பளை பிள்ளையோட மட்டும் பேசினா சோழி முடிஞ்சு. நம்முடைய கற்பிதங்கள் எல்லாவற்றையும் அவர்கள் தலைமையில் வச்சுக்கிட்டே இருக்கும். நேரமாகிவிட்டது எழுந்து போங்கள் என்று சொல்லுகிற பூங்காக்கள் இருக்கிறவரை வாழ்க்கை அநாகரிகமானதுன்னு நட்பு காலம்னு ஒரு புத்தகத்தில் அறிவுமதி சொல்லுவார். அர்த்தம் என்ன? நேரமாகிவிட்டது எழுந்து போங்கள் என்று சொல்லுகிற பூங்காக்கள் இருக்கிறவரை வாழ்க்கை அநாகரிகமானது. ஏன்னா நேரம் ஆயிடுச்சு, இருட்டிருச்சு. இருட்டுனா ஒரு பையனும் பொண்ணும் தப்பு தான் பண்ணுவான் நீ நினைக்கிற கற்பிதம் இருக்குல்ல, அதில் தான் அழுக்கு இருக்குது. எல்லாத்தையும் சந்தேகத்தோடு பார்க்குறவங்க மனசுலேருந்து விலகி அவனை முதல்ல சாதாரணமாக பாருங்கள். அவங்ககிட்ட இருக்க நல்லது கிட்டத்தெல்லாம் பண்ணும் இல்லையா? உங்கள் தாட் ப்ராசஸ், அவங்க கூட அழகாக சொன்னாங்களே, உங்கள் எண்ணங்களுடைய வீரியத்தில் தான் அதற்கான சூழ்நிலைகளே உருவாகும். உங்கள் தாட் எல்லாத்தையுமே மாற்றும். நம்ம கற்பனையிலே இந்த சமூகத்தை அணுகிறோம். நம்ம 4-5 கற்பனை வச்சுக்கோம். இந்த ஜெனரேஷன் பசங்களுக்கு நன்றியே இல்லை, பாயிண்ட் நம்பர் 1. இந்த ஜெனரேஷன் பசங்களுக்கு எதுவுமே புரியாது, பாயிண்ட் நம்பர் 2. இந்த ஜெனரேஷன் பிள்ளைகள் பொறுப்பற்றவர்கள், பாயிண்ட் நம்பர் 3. இந்த ஜெனரேஷன் பசங்க காமன் சென்ஸே இல்லாதவங்க, பாயிண்ட் நம்பர் 4. பாயிண்ட் நம்பர் 5, இவன் எதையுமே பொறுப்பாக எடுத்துக்கிட்டவனே கிடையாது. இவன் பொறுப்பாகவே எடுத்துக்க மாட்டான். பொறுப்பாக எடுத்துக்க வேண்டிய நிலைமையில் அவன் இல்லை. கிடைச்சதை பிடிச்சிக்கிட்டே வாழ்க்கையில் எப்படியாவது ஜெயிச்சணுங்கிற 80-90களின் தலைமுறைக்கும் எனக்கு என்ன வேணுமோ அதை தேடி நான் பயணிப்பேன்னு வாய்ப்புகள் பெற்ற இந்த தலைமுறைக்கும் ஒரு பெரிய போர் நடந்துக்கிட்டே இருக்கும். நமக்கு கிடைச்சதை விட்டுறக்கூடாது, விட்டுறக்கூடாது. நோ, நினச்சதை அவனை பொறுத்த வரைக்கும் கிடைச்சதை வச்செல்லாம் வாழ மாட்டான்.
எனக்கு இதுதான் கிடச்சிருக்கு, வேறு வழி இல்லை, வேண்டாம் விருப்பா பிள்ளையை பற்றி காண்டாமிருகன் பேர் வச்ச கதை ஏதோ ஒன்று கிடச்சிது, அதுக்காக அந்த வேலையை பார்க்குறேன்லாம் பார்க்க மாட்டான். எனக்கு பிடிச்சது என்னவோ அதை தேடி அவன் போயிட்டே இருப்பான். அது நடுவில் நடக்கக்கூடிய தோல்விகள் சங்கடங்களை பற்றி அவன் கவலைப்படவே மாட்டான். வாழ்க்கை ஒவ்வொரு கட்டத்தில் மாறிக்கிட்டே இருக்குங்கிற ரியாலிட்டி அவனுக்கு புரியும். வாய்ப்புகள் நிறைய இருக்கக்கூடிய பிள்ளைகள் உங்களைப் போல இருக்க வேண்டிய எந்த அவசியமும் இல்லை. மறுபடியும் நான் உங்களுக்கு சொல்கிறேன், நான் சொன்னால் நீங்கள் சங்கடப்பாத, நீங்களே சிறப்பாக இல்லை, நீங்கள் ரொம்ப ஆவரேஜான ஒரு குரூப் தான். 80களில் நீங்கள் வாழ்ந்த வாழ்க்கை என்பது இப்போது இருக்கக்கூடிய வாழ்க்கையோடு ஒப்பிடுகிற போது ஒன்றுமே கிடையாது. ரொம்ப சுமாரான ஆள்லாம் ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக இப்போ இருக்க முடியும். ஒரு 25 பேர் இருப்பாங்க, அதில் 2 பேர் நல்லா படிப்பான், ஒருத்தன் நல்லா பேச்சு போட்டியில் ஜெயிப்பான், ஒருத்தன் கட்டுரை போட்டியில் ஜெயிப்பான், ஒருத்தன் பாடுவான், ஒருத்தன் ஆடுவான், இவ்வளோதான். இப்போ போய் கல்ச்சுரல்ஸ் ஸ்கூலில் பாருங்கள், எல்கேஜின்ட்டு 3 செக்ஷன் ஏறி ஆடுறாங்க. 300 பிள்ளைங்க டான்ஸ் ஆடுது, 300 பிள்ளைங்க டான்ஸ் ஆட தெரியுது, 300 பிள்ளைங்க பேச்சு போட்டியில் பேசுது. எங்கேயாவது ஃபங்க்ஷன்ஸ்க்குலாம் நம்ம போகிறப்போ ஒரு 8ஆம் கிளாஸ் பையன் 9ஆம் கிளாஸ் பையன் ஒரு 10 நிமிஷம் அந்த பையன் பேசுகிறது நீங்கள் பாருங்கள் சார் அப்படின்னு வற்புறுத்தி உட்கார வைப்பாங்க. உட்காந்தோம்னா பயமாக இருக்கும், நல்ல வேலைடா இவன் பீரியட் நம்ம பிறக்கலை, 9ஆம் கிளாஸில் நம்ம என்ன பேசியிருந்தோம், இவன் என்ன பேசுகிறான்னு தோணுது. நாமெல்லாம் 8ஆம் கிளாஸ் 9ஆம் கிளாஸில் பேச்சு போட்டு எப்படி பேசியிருந்தோம், வானத்தில் இருக்கிறது பிறை, என் பேச்சிலே இல்லை குறை, இத்தோடு என் உரைக்கிடுகிறேன் திரை, இதெல்லாம் ஒரு இதுக்கு கைத்தட்டு கோப்பையெல்லாம் நான் வாங்கியிருக்கேன். ரைட்டா? இன்றைக்கி இறக்கி விட்டிங்கன்னா ஏறி அடின்னு அடிக்கிறானு, அவ்வளோ இன்ஃபர்மேஷன்ஸ் கொட்டுறானு. இந்த ஜெனரேஷனை ஹேண்டில் பண்ண முடியாமல் அதுக்கு நம்ம வச்ச ஒரு பேர், என் தோல்வியை ஏற்றுக்கொள்ள முடியாமல் நான் அந்த பழியை அவன் மீது திணிக்கிறேன், அந்த பழியை அவன் மேலே திணிக்கிறேன். அவன் திமிரு பிடிச்சவன், அவன் ஓவராக பேசுகிறான், உனக்கு புரியலை, அவன் பேசுகிற நமக்கு புரியலை இல்லையா? சின்ன குழந்தையா இருக்கப்ப என்ன அறிவாக பேசுகிறான்னு சொன்ன இதே வாய் தானே இல்லையா? அவன் 2 வயசு 3 வயசு இருக்கிறப்ப ஏதாவது ஒன்று பேசுவான், என் பிள்ளை என்ன அறிவாக பேசுது, ஏன்னா அப்போ அவன் யார்கிட்டையாவது பேசியிருப்பான். 8 வயசு 9 வயசு ஆகிறப்ப அவன் உங்ககிட்டே பேசுகிறப்ப திமிரா பேசுகிறான். இப்போ இங்கே நடக்கக்கூடிய பிரச்சனை ஒரு தலைமுறையை ஏற்றுக்கொள்ளாமல் இருப்பதால் இருக்கக்கூடிய ஈகோவிலிருந்து வருகிறது. இந்த தலைமுறையை நான் ஏற்றுக்க முடியல. நீங்கள் ஏற்றுக்கலையோ வேறு வழியே இல்லை, அவன் பாட்டு போயிட்டே தான் இருப்பான். நீங்கள் வேணால் திருவள்ளூர் பஸ் ஸ்டாண்டில் இருந்துட்டு நான் யார் தெரியுமா எப்படி ஆள் தெரியுமா, வந்து பாரு வாடா ஏரியாவுக்கு வாடான்னு சொல்லிட்டே இருக்கலாம். அவன் போயிட்டே இருப்பான், அவங்கள கண்டுக்கவே மாட்டான். அப்போ உங்கள் தந்தை செலுத்திய அதிகாரத்தை செலுத்த முடியாமல், உங்கள் தாய் செலுத்திய அதிகாரத்தை செலுத்த முடியாமல் நீங்கள் தவிக்கிற தவிப்பில் இருக்கக்கூடிய பிரச்சனையிலேயே பிள்ளைகளை கவனிக்காமல் போகிறீங்க. அதான் பெரிய பிரச்சனை. இப்போ உண்மையாகவே அவனுடைய சிக்கல் என்னன்னு நமக்கு தெரியவே தெரியல. மறுபடியும் கிள்ளி விட்டாங்க, கடிச்சு விட்டாங்க பஞ்சாயத்தான் அவனுக்கு இல்லை. பிள்ளைங்க உள்ளுக்குள்ளே ரொம்ப உடஞ்சு போயிருக்காங்க, உங்களுக்கு தெரியல. ஆபத்தாக பல சிக்கல்கள் இருக்குது. மனிதர்களை தேடி அவர்கள் அலைகிறார்கள். கருவிகளோடு பேசிக்கொண்டிருக்கூடிய ஒரு தலைமுறை இது. எதிர்த்து கருத்தே சொல்லாத ஒரு உரையாடல் நடக்குது இந்த ஜெனரேஷனோட. எதிர்த்து கருத்தே சொல்லாத ஒரு உரையாடல் தான் இந்த தலைமுறை பிள்ளைகள். அதனால தான் வீட்டில் இழுத்து வச்சு பேசணும்னு சொல்கிறோம். வீட்டில் யாரும் பேசுறதே கிடையாது. நம்ம உரையாடலாம் எப்படி இருக்கு பாருங்க, எல்லாம் வேலை சார்ந்த உரையாடல் தான் நம்முடைய வீடுகளுக்குள்ள. சும்மா உட்காந்து யாராவது கடைசி வரைக்கும் பேசுகிறீங்களா? பேசுனதே கிடையாது. ஏதாவது பேச ஆரம்பிச்சிங்கன்னா நல்லா தான் ஆரம்பிங்க, சாப்பிட்றியான்னு ஆரம்பிங்க, ரைட்டு சரி இது சாப்பிட சொல்கிறாங்க அப்படின்னா 2வது இட்லி ஆரம்பிச்சிடும். நீ மார்க்கு கம்மியாக எடுக்கிற, போன தடவை பெரியம்மா வந்த பண்ணி மூஞ்சி கொடுத்து பேசலை, உங்கள் மாமா வேறு உன்னை பற்றி கோவிச்சுக்கிட்டாப்ல, ஏற்ற விட்டு சுரேஷ் அவனை கொள்ளலும்டா முதல்ல. அந்த சுரேஷ் இருக்கிற வரைக்கும் நம்மளை வாழ விட மாட்டான். அவன் என்னுடைய 2வது இட்லிக்கு அப்புறமே நீங்கள் என்ன வச்சு என்னென்னலாம் பண்ணலாங்கிற திட்டத்தை தான் வெளிப்படுத்திக்கிட்டே இருக்கீங்க. ரைட்டு தானே? நம்ம வீடுகளுக்குள்ள நடக்கிற உரையாடல்களில் எந்த சுவாரஸ்யமும் இல்லை. நம்முடைய வீடுகள் முழுக்க வேலை சார்ந்த பேச்சுக்களே பேசிகிட்டு இருக்கு. பசங்க வெளியிலையும் வேலை சார்ந்த பேச்சுக்கள் தான் இப்போ பேசிகிட்டு இருக்கான். ஆக்சுவலாக நீங்களாம் நினைக்கிற மாதிரி பசங்கள்லாம் முன்ன மாதிரி ஜாலியாக வெளியெல்லாம் பேசிகிட்டு இருக்குது. அவங்க மீட் பண்ணாலுமே ஹோம்ஒர்க்கை முடிச்சிட்டியா, ப்ராஜெக்டை கவர் பண்ணிட்டியா, இத்தனாம் தேதிக்குள்ளே படித்து தொலையலாம். ஏன்னா அவ்வளோ எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருக்குது, பாடத்துலாம் அவ்வளவு கஷ்டமாக இருக்குது. ரைட்டு தானே? அப்போ அவனே வெளியில் ஏகப்பட்ட நெருக்கடிகளோடு இருக்கான், வீட்டிலையும் ஒன்றுமே இல்லை. ஆழமாக யோசிச்சு பாருங்களேன், நம்முடைய வீடுகளை எது மகிழ்ச்சியாக வச்சுருக்குன்னு யோசிச்சு பாருங்க. உண்மையாக நம்முடைய மூளை பராக்கிரமங்கள்லாம் இறக்கி வச்சுட்டு வீடை எது மகிழ்ச்சியாக வச்சுருக்குன்னு யோசிச்சு பார்த்தா அறிவார்ந்த பேச்சுக்களாக வீடை மகிழ்ச்சியாக வச்சுருக்கு. கணவனும் மனைவி வீட்டில் உட்காந்து டெய்லி ஃபிசிக்ஸ் பேசிட்டு தான் வீடு எப்படி இருக்கும். இப்போ நான் மேடையில் பேசுகிற மாதிரியே என் வீட்டில் போயிட்டு 2 இட்லியும் தக்காளி சட்னியும் வை அப்படின்னா என் முன்னாடி தட்டை தூக்கி தலையில் எடுத்துகிட்டு போயிட்டே இருங்க இல்லையா? வீட்டில் நீங்கள் நார்மலாக சாதாரண ஆளாக தானே இருக்கணும். அந்த கோபிநாத்தை தான் அவங்களுக்கு பிடிக்கும். மனிதர்கள் இயல்பாக இருப்பதற்கு சிரமப்படும் ஒரு காலத்தில் நம்ம இருக்கோம். எப்போதுமே வேலை, உத்தியோகம், பணம், வளர்ச்சி இப்படி புஷ் பண்ணி நம்ம மிடில் கிளாஸ் பயத்தை அவன் மேலே தெளிச்சுக்கிட்டே இருக்கோம். அவனுக்கு அந்த பயமே இல்லை, அவளுக்கு அந்த பயமே இல்லை. பிடித்ததை செய்ய வேண்டும், நிறைவாக வாழ வேண்டும், அதற்கான சாத்தியம் அவர்களிடம் இருக்குது. அந்த தலைமுறைகிட்ட போய் இங்கே பாரு பத்திரமா இருந்துக்க நான் பத்திரமா தாண்டா இருக்கேன், உங்களுக்கு என்ன பிரச்சனை? சம்பந்தம் இல்லாமல் கூப்பிட்டு உட்கார வச்சு போகிற வாரவன்ட்டெல்லாம் இந்த 9th ஸ்டாண்டர்ட் பிள்ளை வந்து சொன்னிச்சில, இந்த பிள்ளைக்கு எதாவது பண்ணுங்க. இந்த 9th வந்துட்டு அவனு பண்ணுவான். நம்ம ஊரில் பார்த்துனா இல்லையா, ஏற்கனவே நல்லா தான் படிக்கும் இந்த பிள்ளை. வர்றவனெல்லாம் கூட்டியாந்து பிள்ளைக்கு ஏதாவது நல்லதாக சொல்லிட்டு போங்க. படிக்கவே மாட்டேன். அவன் விடிய படித்து கண்ணுங்கள்லாம் வீங்கி இருக்கும். நமக்கு அட்வைஸ் பண்ணுறவங்களுக்கு 8th ஃபெயில் ஆனவன், 11th ஃபெயில் ஆனவன், 12th பாஸ் ஆகாதவன், காலேஜுக்கே போகாதவன், இவெல்லாம் உட்காந்துக்கிட்டு நமக்கு பூரா அட்வைஸ் பண்ணுவாங்க.
கீரைக்காரன் வரும், அதுக்கு நல்லதாக 4 வார்த்தை சொல்லிட்டு போங்க. கோபிநாத் நல்லதாக 4 விஷயம் சொல்லுவோம், அதை கேட்டுக்கோங்க. அவனாவது ஒருத்தர் மோட்டிவேட் பண்ணிட்டே இருக்கணும். உங்கள் பலகீனங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு இருப்பதாக நீங்கள் உள்ளுக்குள் நம்புகிறீர்கள். அந்த பயம்தான் உங்களை போட்டு புரட்டி எடுக்குது. உங்களை ஒதுக்கி வைத்து விட்டு உங்கள் பிள்ளையை பாருங்கள். உங்களை ஒதுக்கிட்டு பாருங்கள். உங்கள் பலகீனங்கள், உங்கள் பலம், உங்கள் அதிகாரம் இதெல்லாத்தையும் ஒதுக்கிட்டு ஒரு தனி நபராக நீங்கள் அவரை பார்த்தீங்கன்னா உங்களால் பார்க்க முடியும். எழுத்து விட்டு சுரேஷை ஏன் உங்களால் கொண்டாட முடியுதுன்னா அவனை தனி நபராக பார்க்கணும். அவன் உங்கள் சொத்து இல்லைன்னு உங்களுக்கு தெரியும். உங்கள் சொத்து இல்லை என்று நீங்கள் தெரிந்து கொண்டு அந்த பிள்ளையை பார்க்கிற போது அந்த பிள்ளையின் பலம் தெரிகிறது. என் சொத்து, என் உடைமை என்று நினைத்துக்கொண்டு ஒரு பிள்ளையை பார்க்கிற போது அந்த பிள்ளையுடைய குறைகள் மட்டும்தான் தெரியுது. பிள்ளைகள் உங்கள் சொத்து அல்ல.